கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திறப்பால் கோயம்பேட்டில் பயணிகள் கூட்டம் குறைந்துள்ள நிலையில் அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு பேருந்து போக்குவரத்து தொடங்கிய நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்துகள் படிப்படியாக கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக செங்கல்பட்டு திண்டிவனம் மார்க்கத்தில் செல்லும் அனைத்து வகை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக கோயம்பேட்டில் பயணிகள் கூட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் அங்கு பிழைப்பு நடத்தி வந்த வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல கோடிகளில் நடந்த வியாபாரம் முடங்கிவிட்டதாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ள உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வியாபாரம் பாதிக்கு மேலே கம்மியாயிடுச்சுங்க. ஒரு 70% போச்சு. மக்கள் வெளியூர் வியாபாரத்தை பொறுத்து தான் எங்களுக்கு வரவங்க போகிறவங்களுக்கு தான் வியாபாரம். அவங்க இல்லைங்கிறப்ப இங்கே லோக்கல்லேருந்து யாரும் வந்து சாப்பிட பார்க்கணும். உணவகத்தில் பொறுத்தளவு மொத்தமாக போச்சு. கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதே சவாலான ஒன்றாக இருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் கடை உரிமையாளர்கள். சம்பளம் கொடுக்க முடியல, வாங்குற பொருளுக்கு காசு தர முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. சவால் இதோட ஏரியா விட்டு எங்கே போகலான்னு இருக்கும், வேறு வழி கிடையாது. எங்கே போனாலும் வாடகை அதிகமாக கேட்பாங்க, அட்வான்ஸ் கேட்பாங்க. இன்னொரு இடத்துல புதுசாக போனோம்னா நிறைய பேர் சிரமங்கள் இருக்குது. அந்த வியாபாரத்தை பிக்கப் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடை அமைக்க இடம் ஒதுக்கினால் தங்கள் துயர் துடைக்கப்படும் என்று வியாபாரிகள் நம்புகின்றனர். 100 கடைக்கு மேலே அங்கே இருக்கு. ஆனால் கடை எங்களுக்கு கொடுக்கல, முன்னறிவிப்பு எதுவும் கொடுக்கல. நல்ல பெரிய பெரிய மால் இதுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடைகள்லாம் அங்கே போகணும், இந்த சின்ன கடைகள்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா பிராண்டட் கம்பெனி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. பிராண்டட் கம்பெனி எது கொடுப்பாங்க? பெரிய மால் இதுமாதிரி பெரிய இடத்துல தான் பிராண்டட் கம்பெனி கொடுக்கணும். இல்லாட்டி அங்கே உள்ள கடைக்காரங்களாம் அங்கே ஒரு கடை கொடுங்க, கடை கொடுத்தா நாங்கள் எதாவது வச்சு காப்பது. இவ்வளோ ஜாமான்லாம் என்ன பண்ண முடியும்? மக்களின் நடமாட்டம், பேருந்துகளின் ஹாரன் சத்தம் என பரபரப்புடன் இருக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடி கிடக்க சவாரி கிடைக்காமல் வாடிப்போயுள்ளனர் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள். சவாரியை நம்பியே பிழைப்பு நடத்தும் தங்களின் நிலை கருதி முன்னேற்பாடுகள் செய்திருக்கலாம் என சோகம் கலந்த குரலில் கூறுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். தண்டல் கட்ட முடியாது, வண்டி டியூ கட்ட முடியாது, வாகனத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஸ்கூல் ஃபீஸ்லாம் நாங்கள் கட்டத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்டல் வாங்கி வட்டி கட்டிங்கன்னு அதை கட்டின்னு தான் தெளிவாக வண்டி ஓட்டின்னு இருக்கிறோம். எங்களோட என்ன வார்த்தை கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் எங்கன்னா போய் ஓட்டியிருப்போம். இந்த இடத்துல போய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஓட்டினவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் நாங்கள் 20 கிலோமீட்டர் தள்ளி போய் வாடகை எடுத்துக்கின்னு குடும்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் பலப்பட்டு இருக்கிறோம். தெளிவா கோயம்பேடு வந்தாலே சவாரி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் வரும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் அடிப்படை வருவாய் கூட கிடைக்கவில்லை என்று புலம்பி தள்ளுகின்றனர். இப்போ எனக்கு மட்டும் கிடையாது, பெட்ரோல் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஷேர் ஆட்டோ, அபே ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருக்குமே டோட்டலாக வாழ்வாதாரம் போயிடுச்சு. நான் இப்போ ஒன்று கவர்மெண்ட் பஸ்ஸும் எடுத்துட்டாங்க, ப்ரைவேட் பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போய் தான் நிற்கிறது? டேக்ஸு கட்ட, ரோட் டேக்ஸ் கொண்டு கட்டுறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 3 சிங்கிள் அடிப்போம், ஒரு 4 சிங்கிள் அடிப்போம் சார். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 1000 ரூபா சம்பளம் எடுப்போம் சார். எல்லா டீசலு, வண்டி வாடகை 600 ரூபா, வண்டி வாடகை எல்லாம் போக ஒரு 1000 ரூபா வரும் சார் எங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரலாம். இப்போ நாங்கள் ஒரு 1000 ரூபா ஓட்டுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது 1000 ரூபா ஓட்டுறதுக்கு. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு அரசு சார்பில் உரிய உதவி செய்யப்பட வேண்டும் என்பதே வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் தாயுமானவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.